வணக்கம். -176 நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு இதான் வந்து நிலமை. ஆரம்பித்தது வந்து ஃப்ளாட்டாக ஆரம்பிச்சிச்சு, ஃப்ளாட் நெகட்டிவாக ஆரம்பிச்சிச்சு அண்ட் அங்கேருந்து வந்து நெகட்டிவ் சைடில் போக ஆரம்பிச்சிச்சு அண்ட் மத்தியானத்துக்கு மேலே வந்து பெருசாக போக ஆரம்பிச்சிச்சு. மெயின்லி பிகாஸ் ஆஃப் கமாடிட்டிஸில் வந்து நீங்கள் க்ரூட் ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் வேதாளம் முருகம் வரை ஏறிடுச்சு. $91 வந்து பிரெண்ட் க்ரூட் இருக்குது. பிரச்சனை வந்து இப்போ யூஎஸ் ஈரான் போர் கிடையாது. பிரச்சனை வந்து யூஎஸோட ஈகோ. ட்ரம்ப் வந்து இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு மிட் டேர்ம் எலெக்ஷன் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, போயும் ஒரு சின்னோண்டு நாடு ஈரான் கூட வந்து படுக்கேவலமாக தோந்துருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 40-50 வருஷமாக வந்து 50-60 வருஷம்னே நம்ம எடுத்துக்கலாம். மிடில் ஈஸ்டில் வந்து இவங்க வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லா திட்டமும். சவுதி அரேபியா, கத்தாரு, யுஏஇ, துபாய், இவங்கள்ட்டெல்லாம் வந்து பணம் வசூல் பண்ணிகிட்ருக்காங்க. பணம் வசூல் பண்ணிகிட்ருக்கிறத வந்து மெயினாக வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அகெயின்ஸ்ட் சதாம் ஹுசைன் இருந்தார். அதுக்குமா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஈரானுக்கு வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். வார்ம் பேண்ட்டே வந்து காணாமல் போயிடுச்சு. உன்னோட ரேடார் காலிஸ், உன்னோட வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அபவுட் 35-40 பிளேன்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. நீயே வந்து ஒன்றுமே பண்ண முடியல. அந்த சைடு இஸ்ரேல், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கண்ட்ரி, அவன் வந்து காணாமல் போயிட்டான். அண்ட் பிப்ரவரி மாதம் வந்து போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ஹார்மோஸை வந்து கப்பல் ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்றும் கப்பல்லாம் கட்டல, ரைட்? கப்பல் ஓடிட்டு இருந்துச்சு, எண்ணெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. ஈரான்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்கோசரம் நான் போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ லாஸ்ட் வந்து ஒரு கடைசியாக நான் வந்து உனக்கு 60 நாள் கெடு விடுவிக்கிறேன், இந்த 60 நாளில் வந்து நீ எல்லாத்தையும் சரண்டர் ஆகிட்டு நீ வந்து என்கிட்ட வந்து உட்காரணுன்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் சொல்லிவிட்டு எல்லாம் பயங்கரமாக வந்து பேசிட்டு அடுத்த நாளே ஒன்று இது பண்ணிவிடும் அது பண்ணிவிடுன்றது ஸ்லோவாக விஷயம் வெளியில் வருது. மெயின் ப்ராப்ளம் வந்து யூஎஸில் இருக்குது. தே டோன்ட் ஹேவ் வெப்பன் சிஸ்டம். அங்கே உள்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பணம் பிரச்சனை. இந்த சைடு ரஷ்யா வந்து தாங்கிடுச்சு, இவனால் தாங்க முடியல. மெயின்லி பிகாஸ் ஆஃப் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப்க்கும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கும் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. அப்போ அர்த்தம் வந்து என்னென்னா அமெரிக்கா தோந்து போச்சு. போய் ஈரான்கிட்ட போய் தோந்தது வந்து ஒரு பெரிய இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ரைட், ரைட்? உலகத்திலே இருக்கிறதுல நம்பர் 1 ஆர்மி ஈரான்கிட்ட போய் தோந்து போயிட்டாங்கன்றது. mid-60s வந்து எப்படி வியட்நாம்கிட்ட தோந்தது வந்து ஒரு ஏற்றுக்கலையோ அதே மாதிரி இப்போ யூஎஸ் ஏற்றுக்கல. இப்போ யூஎஸில் வந்து உள்நாட்டில் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மோஸ்ட் லைக்லி யூஎஸ் நியூக்ளியர் பாம் வந்து போடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நியூக்ளியர் பாம் போட்டாலும் அமெரிக்கா கெட்ட பேர், போடலாட்டினாலும் கெட்ட பேர். ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் என்ன நடக்க போகுதுன்றது ஒரு பெரிய குத்து. நேற்று ஹூத்திஸ், ரைட், ஏமனில் இருக்கிற ஹூத்தி ரெபல்ஸ் வந்து சவுதி அரேபியாவோட வார்ஷிப்பை வந்து அடிச்சிருக்கிறாங்க. பற்றிக்கிட்டு எரியுது. இப்போ சவுதி அரேபியா ஹூத்திக்கு அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்களா? ஏன்னா பண்ணால் ஈரான் உள்ளே வரும். அண்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு சீக்ரெட் நியூஸ் உங்களுக்கு வந்து இட் டிடன்ட் கம் இன் அ பப்ளிக் நியூஸில், பட் தெர் இஸ் சம் அண்டர் கிரவுண்ட் நியூஸ் சைட்ஸ் இருக்குது, அதில் வந்து வருது. அதாவது ஒரு பிளெயின், ரைட், போயிங் 747 வந்து யூஏஇலேருந்து கிளம்பி ஈரானுக்கு போய் இறங்குது. மறுபடியும் ஈரான்லேருந்து கிளம்பி ஈரானில் ஒரு போர்ட்டில் இறங்குது, ஏர்போர்ட்டில். மறுபடியும் கிளம்பி யூஏஇ வருது. மறுபடியும் ரெண்டாவது ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறதுன்னு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூஏஇ சம்வேர் க்ளோஸ் அபவுட் $300 million வர்த் கோல்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஏன் மேலே அட்டாக் பண்ணாத. ஸோ இவ்வளோ நாள் அமெரிக்கா கப்பம் கட்டிருந்தது, இப்போ ஈரானுக்கு கப்பம் கட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கூட்டி கழித்து நீங்கள் பார்க்கும் போதும் யூஎஸ் இஸ் இன் ட்ரபிள். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பேட்டை ஆளுன்னு வச்சுங்க, எனக்கு வந்து கப்பம் கட்டிகிட்ருக்கீங்க. திடீர்னு வந்து நான் வந்து என்னை ஒரு இடத்துல அடி வாங்குறேன்னு சொன்னால் அடுத்தது என் மேலே என்ன மரியாதை இருக்கும்? அதான் வந்து யூஎஸோட நிலைமை. ஸோ டாலர் இண்டெக்ஸ் இஸ் ஃபாலிங். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் பாண்ட் வந்து ஏறிக்கிட்டே போகுது. 5.3 வந்துருச்சு இன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் 30-year பாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5.32, ரைட்? 5.6 நான் டார்கெட் சொல்லியிருக்கிறேன். அவனால் 5 வட்டியே கட்ட முடியல, 5.3 வந்துருச்சு. அவன் எக்கானமி அடி வாங்குது. எதிர்பார்த்ததோட கம்மியாக வேலை வாய்ப்பு கிடச்சிச்சு. ஸோ ஒன்றா வந்து ஸ்பெண்டிங் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த்துக்கான ஸ்பெண்டிங், பப்ளிக் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாயிடுச்சு.
பப்ளிக்கிட்ட காசு கிடையாது. அண்ட் உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எப்பயுமே வந்து பிரச்சனை வெளியில் தெரியாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னைக்கு பிரச்சனை வெளியில் தெரியுதோ எல்லா ஆளுங்களும் வந்துடுவாங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். டிப்பிக்கலாக ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன நடக்குதோ, ஒரு கம்பெனிக்கு என்ன நடக்குதோ, அதான் வந்து ஒரு நாடுக்கும் வந்து நடக்கும். அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி இட்ஸ் ஹேப்பனிங் வித் ரெஸ்பெக்ட் டு யூஎஸ். ஸோ பயங்கரமான ஒரு 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 எப்போ வேணாலும் வெடிக்கலாம். இதுதான் வந்து சிச்சுவேஷன், கிரவுண்ட் ரியாலிட்டி. அதுக்கான எதிர்வொலி தான் சுற்றி நடக்குது. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது எப்பயுமே வந்து என் பலத்தை காட்டுவாங்க. அந்த நம்பர் 1 பொசிஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. அண்ட் அதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ என்ன நடக்குன்றது தெரியல, ஒரு கேள்விக்குறி. இதுக்கு நடுப்புற இன்னொன்று சைடில் ரைட் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. எத்தனை பேர் இதை வந்து கவனிச்சிங்கன்றது தெரியாது. தயவு செஞ்சு நீங்கள் போய் ஆன்லைனில் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஜப்பான் பற்றி ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். ஜப்பானில் வந்து பயங்கரமான கடன் பிரச்சனை இருக்குது. அவங்க தேவ் லாஸ்ட் அபவுட் $15 trillion நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு நடுப்புற இந்தோனேஷியா 1998 வந்து பயங்கரமான ஒரு கடன் பிரச்சனையில் போய் மாட்டி அந்த நாடு வந்து அதோட காலின்னு நினச்சி அதுலேருந்து வெளியில் வராங்க. இப்போ 98 மோசமான சிச்சுவேஷன் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு இன் இந்தோனேஷியாவில். அவங்களோட கரன்சி ஹஸ் ஃபாலன் டிராஸ்டிக்கலி. உள்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. மெயின் ப்ராப்ளம் வந்து அரசியல்வாதியோட கரப்ஷன். அண்ட் கரப்ஷன் லெவல் வந்து பயங்கரமான லெவல். எப்பயுமே வந்து ஒரு கரப்ஷன் லெவல் எப்பயுமே மெயினோட நம்பர் 2 ரைட். நம்ம ஊரில் பிளாக் மணின்னு நம்ம சொல்லலாம். மெயின் ஒயிட் மணியோட பிளாக் மணியோட அளவு ஜாஸ்தி ஆச்சுன்னு சொன்னால் அன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் போயிடுச்சுன்றது அர்த்தம். சம்திங் வாட் ஹேப்பன் இன் 2013-14 இன் இந்தியா ரைட். ஸோ அந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ ரைட் நோ இந்தோனேஷியாவில் இருக்குது. இந்தோனேஷியாவோட கரன்சி காலி, உள்நாட்டில் வந்து பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, பயங்கரமான சிச்சுவேஷன்ஸ் ஓடிட்டுருக்கு. அடுத்தது பங்களாதேஷில் 16 hours பவர் கட்டு, 15 hours 16 hours பவர் கட்டு. பெட்ரோல் கிடையாது, கேஸ் கிடையாது, பவர் கிடையாது. உள்நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்தியா அது விளாண்டுட்டு இருக்காங்க. அவங்க விளாண்டாங்க, நம்ம தாங்கிட்டோம். நம்ம விளாடும் போது அவங்க தாங்கணும்ல. பங்களாதேஷில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அண்ட் ஏற்கனவே உங்களுக்கு பாகிஸ்தான் பற்றி உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தானில் சில சிச்சுவேஷன் இஸ் நாட் குட். ஏற்கனவே வந்து அந்த சைடு புல்விச் எல்லாம் வந்து அவங்க வந்து தனி நாடு கேட்டு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு பாக் ஆக்குபைட் காஷ்மீரும் வந்து they are not able to manage. Government is not able to manage. ஸோ பாகிஸ்தானும் பாகிஸ்தான் எக்காடு போனாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. பங்களாதேஷ் பாதிப்பு வந்தாலும் ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. இந்தோனேஷியா நிச்சயமாக வந்து உலக பொருளாதாரத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். பங்களாதேஷும் பாகிஸ்தானும் பிரச்சனை ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா இந்தியாவுக்குள்ளே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். தட்ஸ் ஓகே, நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே வந்து பங்கு சந்தையில் காட்டுமா? ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக நாளை காலையில் என்ன நடக்கும், நாளான்னைக்கு காலையில் என்ன, பட் அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளே வந்து இதுக்கான பாதிப்புகள் இருக்கும். அண்ட் ஸ்மார்ட் மணி இது எல்லாத்தையும் வந்து நோட் டவுன் பண்ணிகிட்டு இருக்கு. இம்மீடியட்டாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? 24,600 மேலே போச்சுன்னா ஃபர்தர் அப்சைடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஆல்மோஸ்ட் 400-450 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. இன்றைக்கி வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 24,216 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 400 பாயிண்ட் கீழே வந்திருக்கு. ஒத்துக்கலாமா? எஸ், ஒத்துக்கலாம். வால்யூம் இல்லாத கீழே விழுந்துட்டுருக்கு. அண்ட் ரெண்டாவது வந்து கவுண்டர் ட்ரெண்டில் தான் இருக்குது. அந்த சார்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னமும் அப்சைடில் தான் இருக்குது. ப்ராபப்ளி நான் வந்து 23,800 வரைக்கும் ஐ வில் வெயிட் பர்சனலாக ரைட். மார்க்கெட் இன்னமும் அப்சைடில் இருக்குது. லார்ஜ் கேப்ஸ் நல்லா இல்லை, பட் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து சூப்பர் டூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் இப்போ என்டிபிசின்னு சொன்னேன்னா என்டிபிசி வந்து ஒன்றும் பெருசாக கீழே உள்ள மோர் ஆன் சைட்வேஸில் தான் போயிட்டுருக்கு. அது டே சார்ட்டில் கரெக்ஷன் ஆரம்பிச்சு இப்போ வீக்லி சார்ட்டில் வந்து கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. ப்ராபப்ளி அடுத்த ஒரு 2-3 வாரத்தில் வந்து இட் ஹேஸ் டு இம்ப்ரூவ். இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் அபவுட் ஹெச்ஏஎல் ஸ்டாக் வந்து சூப்பராக இருக்குது. நேற்று வந்து ஒரு உச்சத்தை டச் ஆச்சு. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 5,150-160 பக்கமாக டச் ஆச்சு. ப்ரீவியஸ் வேல்யூ வந்து 5,167 பக்கமாக இருந்துச்சு. அண்ட் ப்ரீவியஸ் லெவல்கிட்ட போய் நேற்று டாப்பிங் டெயில் போச்சு. இன்றைக்கி வந்து மேலே வந்திருக்கு, வால்யூமோடு இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி இந்த ஜோனில் வந்து மேபி ஒரு 1 week 10 days இருக்கலாம். அன்டில் அன்லெஸ் வீக்லி கரெக்ஷன் போகலாட்னா உடச்சிச்சுன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் அபவுட் ஒரு 30-35% வந்து அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது.
நான் சார்ட்ஸ் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணுங்கள். வென் கம்பேர் டு அதர் சார்ட்ஸ், ரைட், நிறைய சார்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து இந்த பர்டிகுலர் சார்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம இன்னைக்கு மார்க்கெட் நம்ம வந்து பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு. கமாடிட்டிஸ் நல்லா இல்லை, கோல்டு வந்து கம்மியாகிட்டுருக்கு, க்ரூட் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, பாண்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு, அண்ட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது, ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. நம்ம ஊரில் வந்து நம்ம பார்த்தோம், அண்ட் -172 அண்ட் 62 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்ட்ராடே ஸ்விங் வந்து 99 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -435, ரைட். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸ்பாட் வந்து 235 மைனஸு, இது வந்து 435 மைனஸு. நேற்று வரைக்கும் 292 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு, இன்றைக்கி வெறும் 138 பாயிண்ட்ஸ் தான் ப்ரீமியம் இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, மார்க்கெட் மோர் கோயிங் டுவர்ட்ஸ் இந்த சைடில். இன்றைக்கி காலை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் கால், செகண்ட் ஹையஸ்ட் கால் எடுத்துக்கலாம், 24,500ல் இருக்குது, அண்ட் ஹையஸ்ட் வந்து 25,000ல் இருக்குது. புட்டை பொறுத்த வரைக்கும் 24,000ல் தான் ஹையஸ்ட் புட்டு இருக்குது, அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் புட்டு வந்து 23,700ல் இருக்குது. எஃப்ஐஐஸ் இன்றைக்கி வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து எஃப்ஐஐஸ் விளாண்டுருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து பாசிட்டிவாக இருக்கிறாங்க, ரைட். அவங்களும் வந்து 1270 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க எஃப்ஐஐஸ். அண்ட் டிஐஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2100 கோடி பக்கமாக வாங்கியிருக்காங்க, 2098 கோடி வாங்கியிருக்கிறாங்க, ஒரு 2 கோடி ரூபா கம்மி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2100 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் பிஎஸ்சி இன்னும் 2-3 இண்டெக்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் எஃப்ஐஐஸ் வந்து நெட்டாக 2535 crores வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆட்கள் ஆல்மோஸ்ட் 5100 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரெண்ட் வந்து வருது. என்எஸ்சி தான் வால்யூம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், என்எஸ்சியை தாண்டி வால்யூம் போயிட்டுருக்கு. இது பிஎஸ்சியா எம்எஸ்சிஎக்ஸான்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நினச்சி பாருங்கள், டிஐஐஸ் 2100 crores என்எஸ்சியில் வாங்கியிருக்கிறாங்க, ஆனால் மொத்தமாக வந்து 5000, அப்போ 3000 கோடி எங்கே வாங்கியிருக்கிறாங்க? இன்ட்ரெஸ்டிங். ஸோ வி ஹாவ் டு லுக் அவுட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் எஃப்ஐஐஸும் வந்து கேடியாக வந்து சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வந்து நெகட்டிவ் சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நல்லா இல்லை, பாரதி ஏர்டெல் நல்லா இல்லை, இன்ஃபோசிஸ் காலி, ஐசிஐசிஐ கீழே விழுந்துட்டுருக்கு. ஏதோ மானத்தை காப்பாற்றுறது வந்து ஆக்சிஸ் பேங்க்கு, ரிலையன்ஸு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பவர் கிரிட்டு, இவங்களாம் வந்து ஓரளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சிங்கன்றது தெரியாது. ஹெச்டிஎஃப்சி மேலே போகும்போது வாங்காதன்னு நான் சொன்னேன். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அதே கதை தான். இது எல்லாமே வந்து கவுண்டர் ட்ரெண்டில் போகுது. பட் 20 டேஸ்க்கு முன்னாடி நான் சொன்னேன், இது ஒரு 25% அப் போயிட்டு மறுபடியும் கீழே வரும். இட்ஸ் ஒன்லி அ கண்டினியூஷன் பேட்டர். கவுண்டர் ட்ரெண்ட் இஸ் டவுன். ஸோ ஞாபகம் வச்சுங்க, இப்போதைக்கு நிஃப்டியை வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. டோன்ட் கோ ஷார்ட். இண்டிவிஜுவல் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் நீங்கள் பண்ணுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓவரால் மார்க்கெட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த சில வாரங்களுக்கு நல்லா இருக்குன்றது நம்புகிறோம். ஒரே ஒரு வரி வந்து இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயில் அண்ட் ருப்பியோட ஸ்ட்ரென்த் வந்து போயிட்டுருக்கு. நேற்றே வந்து நம்ம தலைவருங்க வந்து இதை நிப்பாட்டிட்டாங்க, நம்ம ஃபாரினில் வந்து டிபாசிட் வாங்குறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால ருப்பியை வந்து 95 rupees 65 பைசாவில் வந்து நின்றுச்சுன்றாங்க நேற்று. இன்றைக்கும் ருப்பி அதே லெவலில் தான் இருக்குது. கோல்டை பொறுத்த வரைக்கும் அந்த 16,000 ஜோனில் வந்து இருக்குது. 15,920 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட. சில்வரை பொறுத்த வரைக்கும் 2,41,000 பக்கமாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.